ஆனால் டிஎம்கே ஃபைல்ஸ் வெளியிட வாய்ப்பு எப்போங்கண்ணா? நீங்கள் ஏற்கனவே ஜனவரியில் வருவோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க, அறிக்கையை நீங்கள் பார்க்குறீங்க. இன்று உறுதியாக நாங்கள் சொல்லுகின்றோம், ஊழல் அமைச்சர் காந்தி போன ஆண்டு நம்ம சுட்டி காட்டினோம். இந்த ஆண்டு சர்க்குலரையே மாற்றி பாலிஸ்டரை கொண்டு வந்து வேட்டி செய்யறாங்க. அதை தடுத்த அதிகாரி சண்முகம் சுந்தரம் டிரான்ஸ்பர் பண்ணியிருக்காங்க, ஐஏஎஸ் அதிகாரி. தொடர்ந்து சொல்றோம், அறிக்கைக்கு பதில் அறிக்கை, ஒரு அறிக்கைக்கு 3 அறிக்கை. அமைச்சர் பெரியகருப்பன் அவர்கள் நம்ம கொடுத்த அறிக்கைக்கு பதில் அறிக்கை, அதுக்கு அறிக்கை பதில் அறிக்கை, அதுக்கு பதில் அறிக்கை. ஒரு அமைச்சருமே போட்டி போட்டுக்கொண்டு நான் செய்வது சரிங்கிறாங்க. இது எல்லாமே நாங்கள் அங்கங்க பண்ணிட்டே வர்றோங்க. நாளைக்கு அதிகமா அரசியல் பேசினா நல்லா இருக்காதுன்னா நாளைக்கு சென்னையில பொதுக்கூட்டம். பிரசாந்த் கிஷோர் வந்து விஜயை சந்திச்சிருக்காரு. இந்த பொலிட்டிக்கல் டெவலப்மெண்ட்ல எப்படி சார் நீங்க பாக்குறீங்க? 2 முறை சந்திச்சதா சொல்றாங்க. யார் ஒருவரை எத்தனை முறை சந்திச்சாலும் நாங்க மக்களை சந்திச்சோம். இங்க வந்தீங்கன்னா 1000, 2000, 5000, 10,000, 1 லட்சம் மக்களை சந்திச்சீங்கன்னா அவங்க பிரச்சனையை சொல்லுவாங்க. அது தீர்த்த அரசு. நாங்க ஏசி ரூம்ல உட்கார்ந்துக்கிட்டு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டை கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டு அவங்க சொல்ற ஐடியா கீழே வந்து மக்களை கேட்கும்போது எதுக்கு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வேணுங்கன்னா, சாதாரணமா யாத்திரை போங்க, எண் மக்கள் போங்க, பாருங்க, காவடி எடுங்க, மக்களை சந்திங்க, ரோட்ல தெருவில் நெல்லுங்க. அது மக்கள் சொல்றது ஒரு மக்களும் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் தான். அவங்கள கேட்காம ஏசி ரூம்ல உட்காந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டு நம்ம ஜெயிச்சிரும் யாராச்சும் நினைச்சாங்கன்னா அவர்கள் வருகின்ற காலத்தில் அவர்களுக்கு மக்கள் சொல்லுவாங்க, என் பிரச்சனையை நீங்க பேசுங்க, என் பிரச்சனையை பேசுங்க. என் பிரச்சனை இல்லாம எங்கேயோ இருக்கக்கூடிய ஒருவர் வந்து அவர் 4 பேர்த்த கிரவுண்ட்ல வேலை பார்க்குற 4 பேர்த்த போச்சு, அவங்க 4 பேர்த்திட்ட போய் சர்வே எடுக்கிற பசங்கள்லாம் யாரு? மாச சம்பளத்துக்கு வேலை பார்க்குற பசங்க. அவங்களுக்கு பசியோட அருமை தெரியுமாங்க? ஒரு ஏழை மக்களுடைய பிரச்சனை தெரியுமா? அந்த மாதிரி நிறுவனம் திமுக பெண் நிறுவனம் நடத்துறாங்க, 2000 பேர் வேலை பார்க்குறாங்க. தமிழ்நாட்டில் யாரெல்லாம் எம்பிஏ படிச்சிருக்காங்களோ நீங்க பெண்ல நிறுவனத்தில் வேலை பார்த்து அவங்க போய் ஒப்பீனியன் கேட்டு அதை கேட்டு முதலமைச்சர் நடவடிக்கை எடுப்பாராமா. அதுக்கு நான் சொல்றேன், முதலமைச்சர் அவர்களே பழனிக்கு வந்து பாருங்க, தைப்பூசணிக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியும், காலைல அறநிலைத்துறை அமைச்சரை கூப்பிடுங்க, சரி பண்ணுங்க. அதை விட்டு எல்லா ஏசி ரூம் உட்கார்ந்து எத்தனை பேர் பொலிட்டிக்கல் கன்சல்டன்ட் வச்சு அரசியல் பண்ணுவீங்க? நான் ஏதாச்சும் எடப்பாடி அண்ணனை பத்தி சொன்னா அது நான் சொல்றது ஒரு கருத்து. இதுல உட்கட்சி பிரச்சனையை பற்றி நான் கருத்து சொன்னேன். அவங்களுடைய பிரச்சனை, அது அவர்களுடைய கட்சி, அவர்கள் அந்த முடிவு. முதல் தவணை கூட இதுவரைக்கும் கொடுக்குற நிதியில, ஆனா நாங்க இதை சொன்னா எல்லாரும் பொய் சொல்லி எங்க மேல பொய் பரப்புறாங்க. அன்பில் மகேஷ், ஆனா அன்பில் மகேஷ் அவர்களுடைய அறிக்கைக்கு பதில் அறிக்கை நாம ஜஸ்ட் கொடுத்துருக்கோம்னா பாருங்கன்னா, அவர்கள் சொன்ன முதல் காரணம் என்ன? முதலமைச்சர் எல்லா மாநிலத்துக்கும் நிதி கொடுத்துட்டாங்க, தமிழகத்துக்கு நிதி கொடுக்கல, நம்ம நிதியை மற்ற மாநிலத்திற்கு திருப்பி விட்டுட்டாங்க அப்படிங்கறத முதலமைச்சர் சொன்னது பச்சை பொய். இந்த ஆண்டு எல்லா மாநிலத்துக்கும் நிதி கொடுக்கல, சில மாநிலங்களுக்கு மட்டும்தான் முதல் தவணை நிதி போயிருக்கு, சில மாநிலத்துக்கு முதல் தவணையும் போகல. ஆனால் முதலமைச்சர் அவர்கள் எல்லா மாநிலத்துக்கும் கொடுத்துட்டாங்க, தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய நிதியை மடைமாற்றம் செய்து விட்டார்கள் சொன்னது பச்சை. முதலமைச்சருக்கு நாங்கள் பதில் சொன்ன பிறகு இன்னைக்கு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் வந்து அவர் ஒரு கருத்து சொல்றாங்க, அதுக்கு நாங்கள் பதில் சொல்றோம். உங்களுக்கு நிதி வேண்டுமா வாங்க, நானும் கூட வர்ற போய் எவ்வளவு வேணுமோ வாங்கிட்டு வரோம், அது பாயிண்ட் கிடையாது. PM ஸ்ரீ பள்ளிக்கூடத்தை அலோ பண்ற நீங்க கையெழுத்து போட்டீங்களா இல்லையா? போட்டீங்க, ஏன் அலோ பண்ணலாம்? PM ஸ்ரீ பள்ளிக்கும் சமதர சிக்ஷா நிதிக்கும் சம்பந்தம் இல்லைங்க. ஆனா இவங்க இரண்டையும் கலந்து பேசி தமிழகத்தை மட்டும் மத்திய அரசு வஞ்சிக்கின்றார்கள் என்று சொல்வதுதான் பச்சை என்பதைத்தான் தொடர்ந்து நாங்கள் சொல்லிக்கிறோம். டாஸ்மாக் போன ஆட்சி வர்றதுக்கு முன்னாடி திமுக அரசு என்ன சொல்லுச்சுன்னா, அரசு நிறுவனம் சம்பந்தமான ஒப்பந்த பணியாளர்களை வந்து நாங்க வந்து அரசு வேலைக்கு எடுப்பதற்கு நாங்க பரிசீலனை பண்ணிருந்தாங்க. ஆனா இன்னைக்கு கைது பண்ணி அங்க கூட அரசு நான் தான் ஏற்கனவே சொல்லலைங்கண்ணா, எதற்காக முதலமைச்சர் அவசரமா திருநெல்வேலியில் போய் இருட்டுக்கடை அல்வா சாப்பிட்டாருன்னா, தமிழக மக்களுக்கு 3.5 ஆண்டுகளாக அற்புதமாக அல்வா கொடுத்து கொண்டிருக்கிறேன் சொல்வதற்காக. கல்வி கடன் ரத்து இல்லை, அல்வா கொடுத்தாரு. நிரந்தர பணி உங்களுக்கு கொடுப்போம், அல்வா கொடுத்தாரு. செவிலியருக்கு பணி கொடுப்போம், அல்வா கொடுத்தாரு. கல்வி கடனை முழுமையா தள்ளுபடி சொல்றேன்னு பண்ற மாதிரி விவசாய கடனை தள்ளுபடி பண்ணுவோம், அதுக்கு அல்வா கொடுத்தாரு. அதனால அந்த அல்வா கடையை ஆரம்பிக்க வேண்டும் என்று முதல்வருக்கு ஒரு ஆசை. அதனால திருநெல்வேலி இருட்டுக்கடையில் போய் அல்வா கடை எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்காக போனாங்க. ஏன்னா அடுத்த அல்வா அடுத்து மறுபடியும் கொடுக்கணும். அதனால் அல்வா கொடுக்கக்கூடிய ஆட்சியாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி 3.5 ஆண்டுகளாக. மருத்துவமனையில வந்து நோயாளி கவனிக்க வந்து அரசு மருத்துவ கஞ்சா கருப்பு எண்ணெயெல்லாம் கோவப்பட வச்சா எப்படிங்க? கஞ்சா கருப்புனா நல்லவர், நல்ல மனிதர், அவரை எல்லாம் கோவப்பட வைக்கிறாங்க. அந்த அளவுக்கு அரசனுடைய நிர்வாக சீர்கேடு இருக்கு.
இதெல்லாம் அரசு கவனித்து, ஏன்னா சில இடத்துல மருத்துவர்களின் செவிலியர் ஆபரேஷன் பண்ணி மக்கள் இறக்குறாங்க. பிரியா அப்படின்னு ஒரு ஃபுட்பால் பிளேயர் சென்னையில கால் வெட்டப்பட்டு அவங்க இறந்தாங்க. இது பல இடத்துல நம்ம பாக்குறோம். அதனால கஞ்சா கருப்பை அண்ணன் எல்லாம் இப்ப கோவப்பட வச்சுட்டீங்க. ஆனா தாவேக்காவுல குழந்தைகள் பிரிவுன்னு ஒண்ணு ஆரம்பிச்சிருக்காங்கன்னா அது சம்பந்தமா ஒரு கருத்து ஏதாவது இருக்கா? ஆனா அரசியல் கட்சியில குழந்தைகள் சேரக்கூடாது. 18 வயசுக்கு கீழே அரசியலுக்கு அவங்க பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொன்ன ஒரு நண்பர் சொன்னாருன்னா, தாவேக்கால் இருக்கிறதே குழந்தைகள் தான். அதனால அவர்களுக்கு தான் வெளிச்சம். எதற்காக குழந்தைகள் அணிப்பிரிவில் ஆரம்பிச்சிருக்கிறீங்கன்னு 18 ஆண்டுகளுக்கு கீழே அரசியல்ல குழந்தைகளை பயன்படுத்தக்கூடாது என்ற விதிமுறை சட்டம் இருக்கும்போது அந்த குழந்தைகள் பிரிவில் யாரை நீங்க கொடுக்க போறீங்கன்னு தெரிஞ்சீங்கன்னா அந்த கட்சி தான் உங்களுக்கு. சார், பழனி மலைக்கோயில வந்து வியாபாரமா மாத்திட்டு இருக்காங்க. போகர் சன்னதி வந்து கீ செயின் இதெல்லாம் போட்டு இப்பதான் வரும்போது பார்த்தோம்னா, ஏன்னா இவ்வளவு பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று அக்கறை காட்டக்கூடிய அறநிலைத்துறை ஒரு எக்ஸ்ட்ரா டாய்லெட்டை கட்டிங்களான்னு வெள்ளை அறிக்கை பழனியில கொடுத்துட்டோம் இல்லையானே? இவ்வளவு தூரம் பணம் சம்பாதிக்க கடையை மேல போடுறேன், கீழே போடுறேன், சைட்ல போடுறேன், போடுங்க. அதனால வரக்கூடிய வருமானத்தை வச்சு 4 பேருக்கு நல்லது பண்ணீங்கன்னா அந்த சங்கடத்தை நாம ஏத்துக்கலாம். அதுவும் செய்யாம சங்கடப்படுத்தினா எப்படி என்பதுதான் மக்கள் கேட்கக்கூடிய கேள்வி. இன்னைக்கு வந்து பழனியில வந்து அவரு சேகர் பாபு எப்படி நான் சபரிமலைக்கு போறாரு, இங்கிருந்து சீஃப் செக்ரட்டரி கூப்பிட்டு சொல்லி அவருக்கு விஐபி புரோட்டோகால் தர்ஷன் கொடுத்து சபரிமலையில சேகர் பாபு அவர்கள் போகும்போது அந்த இடத்தை ஃபுல்லா சுத்தம் பண்ணி அவர் தனியா நின்று சாமி கும்பிட்டு வர்றாரு. அப்படி இருக்கக்கூடிய அறநிலைத்துறை அமைச்சருக்கு எப்படி மக்களுடைய அருமை தெரியும்? சொர்க்கவாசல் திறந்தாங்க. எங்க திறந்தாங்கன்னா திருச்சியில ஸ்ரீரங்கத்துல. சேகர் பாபு அண்ணன் குடும்பத்தோடு எவ்வளவு அட்டூழியம் பண்ணார் அன்னைக்கு அறிக்கை கொடுத்த. எல்லாத்தையும் போ இங்கே வர்ற போ எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு சாமியை முதல் ஆளாக பார்க்க வேண்டும் என்று அக்கறை காட்டக்கூடிய சேகர் பாபு அவர்கள் சாதாரண பொதுமக்கள் நடந்து வெறுங்கால கிலோமீட்டர் கணக்கில் வர்றாங்க. அவர்களுக்கு அந்த அக்கறையை காட்டலாங்க. முதலமைச்சர் அவங்க மனைவி வர்றாங்கன்னா எவ்வளவு அக்கறை காட்டுறீங்க நீங்க? அறநிலைத்துறை எவ்வளவு அக்கறை காட்டுறீங்க? முதலமைச்சருடைய மனைவி துணைவியார் அவர்களுக்கு தவறு நான் காட்டுகிறேன். சிஎம்மோட ஒய்ஃபுக்கு புரோட்டோகால் கொடுக்கணும், அம்மையாருக்கு கொடுக்கணும். அதே புரோட்டோகால் பாதியாவது சாதாரண மனிதருக்கு ஏன் சேகர் பாபண்ண கொடுக்க மாட்டாங்க? உடனே வரிஞ்சு கட்டிக்கிட்டு என்னை முதலமைச்சர் அடக்கி வச்சிருக்காரு, நான் வந்து உருட்டுக்கால என்னை அவுத்து விட்டீங்கன்னா அண்ணாமலை மேல முட்டிடுவேன் நல்ல டைலாக் வேற விடுவார். ஒரே டைலாக் 3 வருஷமா அதே கிழிஞ்சு போன டேப் ரெக்கார்டர் மாதிரி சொல்றார். முதலமைச்சர் மட்டும் என்னை கட்டுப்படுத்தவில்லை என்றால் சேகர் பாபு யார் என்பதை காட்டி விடுவேன். அதனால தயவு செஞ்சு சொல்றேன், நீங்களும் அறநிலைத்துறை அதிகாரிகள் அமைச்சர்களா இருக்கிறீங்க, மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு பாடுபடுங்க. இன்னைக்கு வந்து பஞ்சாமிரத தட்டுப்பாடு ஏற்படுது சார். இன்னைக்கு பழனி மலைக்கோயில் பக்தர்களுக்கு விநியோகம் செய்ய முடியாம சாப்பாடு